இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்க அதிக நேரம் ஃபோன் பேசுவோரா ஸ்மார்ட் ஃபோன்ல? ஒருவேளை நீங்க ஸ்மார்ட் ஃபோன மேக்ஸிமம் யூஸ் பண்றீங்களா? அப்படின்னா உங்க ஃபோன்ல இருந்து எவ்வளவு கதிர்வீச்சு வெளிப்படுது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதோட விளைவுகள் என்ன? அத பத்தி தான் இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இதோட முழு விவரம் உங்களுக்கு தெரியும். இது எப்படி கணக்கிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இத சார் வேல்யூன்னு சொல்லுவாங்க. சார்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபிக் அப்சார்ப்ஷன் ரேட். இந்த அளவுகோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ் பெர் கிலோகிராம். இது ஒவ்வொரு நாட்டுக்கும் வேரி ஆகும். இந்தியா, அமெரிக்கா அந்த நாடுகள்ல இது மேக்ஸிமம் எவ்வளவு சார் வேல்யூ சப்போர்ட் பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, 1.6 வாட் பெர் கிலோகிராம். அதே யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல 2 வாட் பெர் கிலோகிராம். இது எப்படி நம்ம போன்ல தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, *#07# டயல் பண்ணுங்க. உங்களுக்கு இது மாதிரி வேல்யூ வரும். இந்தியாவோட சார் வேல்யூ மேக்ஸிமம் எவ்வளவு பார்த்தீங்கன்னா 1.6 வாட் பெர் கிலோகிராம். ஹெட்சார் எவ்வளோ, பாடி சார் எவ்வளோ அப்படின்னு பிரிச்சு பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. ஹெட்சார்னா தலைக்கு எவ்வளவு மேக்ஸிமம் கதிர்வீச்சு சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி பாடி சார்னா உடல் பகுதிக்கு எவ்வளவு மேக்ஸிமம் சார் வேல்யூ அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு போனுக்கும் இது வேரி ஆகும். உங்க போன் குறைந்த ரேடியேஷன் வெளிப்படுதுன்னா அதை வாங்கி யூஸ் பண்றது மிகவும் நல்லது. ஒருவேளை அதிகமா சார் வேல்யூ இருக்குன்னா அதை அவாய்ட் பண்றது மிகவும் நல்லது. ஒரு சில முக்கிய குறிப்புகள்லாம் சொல்றேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க பொதுவா குழந்தைகளிடம் போன் கொடுக்குறீங்கன்னா, அவங்க கிட்ட கொடுக்கும்போது ஏரோப்ளேன் மோட்ல போட்டு கொடுங்க. அந்த டைம்ல வந்து எந்த போனும் அதிக கதிர்வீச்சை வெளிப்படுத்தாது. எந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவையும் அப்சர்வ் பண்ணது எமிட் பண்ணாது. இதனால எந்த விளைவுகளும் ஏற்படாது. அதே மாதிரி கர்ப்பிணி தாய்மார்களும் முடிந்த அளவுக்கு ஸ்மார்ட் போன் யூஸ் பண்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படி யூஸ் பண்றீங்கன்னா, முடிந்த அளவுக்கு வயிற்று பகுதியில குழந்தை சிசு இருக்கும். அந்த இடத்துல கொண்டு போகாதீங்க. அது வந்து ஒரு சில அதிர்வலைகளை குழந்தைகளுக்கு உண்டாக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க தூங்க போற நேரத்துல முடிந்த அளவுக்கு உங்க ஸ்மார்ட் போன தலையணை கீழ வைக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாரி மேல் பாக்கெட்ல வைக்கிறது, கீழ் பாக்கெட்ல வந்து ரொம்ப நேரம் 2 மணி நேரம், 3 மணி நேரம் வச்சிருக்கிறது அப்படின்னு வைக்காதீங்க. ஏன்னா அது உங்களுக்கு ஹீட் ஆயிட்டு ஒரு ஒரு வகையான பாதிப்ப உண்டாக்கும். அதே மாரி உங்க போன் எந்த டைம்ல அதிக கதிர்வீச்சு வெளிப்படுத்துன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும். நீங்க சிக்னல் கிடைக்காத இடத்துல பாத்தீங்கன்னா, உங்க போனோட சார்ஜ் வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரம் ட்ரெயின் ஆகும். அந்த டைம்ல என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இந்த சிக்னல அப்சர்வ் பண்றதுக்கு அதிக பேட்டரி எடுத்துக்கும். அந்த டைம் அதிக கதிர்வீச்சும் அப்சர்வ் பண்ணும். அதிக கதிர்வீச்சும் வெளிப்படும். அதனால தான் உங்களுக்கு ஃபோன் சார்ஜர் ரிப்பீட் ஆகுது. உங்க ஃபோனும் ஹீட் ஆகும். ஒருவேளை நீங்க நெறைய நேரம் ஃபோன் பேசுறீங்கன்னா, அப்பவும் உங்க ஃபோன் பார்த்தீங்கன்னா, அதிக கதிர்வீச்ச வெளியிடும். அந்த டைம்ல அதிக ஹீட் ஆகும். அது மாரி நீங்க 1 மணி நேரம், 2 மணி நேரம்லாம் ஃபோன் பேசுறீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு ஹெட்ஃபோன் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏன்னா, ஓரளவுக்கு உங்களோட கதிர்வீச்சுலருந்து தடுத்துக்க பார்க்கலாம். இப்ப என்ன பண்ணியிருக்காங்க, ஜெர்மன் ஃபெடரல் நிறுவனம் என்ன பண்ணிருக்கு, ஒரு ஆராய்ச்சி முடிவு வெளியிட்டுச்சு. எந்த ஃபோன் அதிக கதிர்வீச்ச வெளிப்படுத்துது, எந்த ஃபோன் குறைவான கதிர்வீச்ச வெளிப்படுத்துது அப்படின்றத தான் பார்க்க போறோம். இது முடிந்த அளவுக்கு விலங்குகள், பறவைகளுக்கு மட்டும் பாதிப்பு ஏற்படுத்தாது. மனிதர்களுக்கும் நெறைய பாதிப்பு ஏற்படுத்தும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தலைவலி, டியூமர், கேன்சர், ஒரு சில நேரத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தலை பாரமா இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இதனால தான் ஏற்படுது. இப்ப எந்த ஃபோன் எவ்வளவு ரேடியேஷன் வெளிப்படுது அப்படின்றத அவங்க ரிசல்ட் குடுத்துருக்காங்க. அதுல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்ல எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, Xiaomiயோட Mi A1 ஃபோன் தான் வந்து அதிக ரேடியேஷன வெளியிடுற ஃபோனா இருக்கு. 1.75. அதுக்கு அடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா, OnePlus 5T இருக்கு. அது 1.68 ரேடியேஷன் வெளியிடுது. அதே மாரி அதுக்கு அடுத்த இடத்துல Xiaomi Mi Max 3 இருக்கு. அது 1.58 வாட் பெர் கிலோகிராம் ரேடியேஷன வெளியிடுறதா இருக்கு. இது மாரி நெறைய ஒரு 16 ஃபோன் குடுத்துருக்காங்க. குறைந்த அளவுக்கு எது ரேடியேஷன் வெளியிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, Samsung Galaxy Note 8 அது பார்த்தீங்கன்னா 0.17 வாட் பெர் கிலோகிராம் தான் வந்து வெளியிடுது. அதே மாரி சட்டி, Axon Elite அதுவும் குறைந்த ரேடியேஷன் தான் வெளியிடுது. இது மாரி ஒரு 16 ஃபோன்ஸ் குடுத்துருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு அதிக ரேடியேஷன் இருக்கிற ஃபோன்ஸ அவாய்ட் பண்றது நல்லது.